ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலவெளியில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். யாத்ராமனின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கிறோம். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் காணப்பட்டதான அந்த அடிமத்துவத்தில் காணப்பட்ட அந்த நாட்களிலே அங்கே காணப்பட்டதான நிலங்களை அவர்கள் கைப்பற்றி மிகவும் அங்கே காணப்பட்டு அவர்கள் பழகி பெருகினார்கள் என்று சொல்லி நாம் அறிவோம். யாக்கோபு எகிப்தில் 17 வருடங்கள் காணப்பட்டு பின்பு மரித்து போனார். அதுபோல யோசேப்பு எகிப்தின் அதிகாரியாக சுமார் 80 வருடங்கள் காணப்பட்டு பின்பு அவர் மரித்து போனார். யோசேப்பினுடைய சகோதரர்கள் யாவரும் அந்த தலைமுறையாய் எல்லாரும் அவர்கள் அங்குதான் மரித்தார்கள். அதற்கு பிற்பாடு யோசேப்பை அறியாத புதிய ஒரு ராஜா எகிப்தில் தோன்றி இஸ்ரவேல் ஜனங்கள் மீண்டும் பெருகாதபடிக்கு அவர்களுக்கு விரோதமாய் பல தந்திரங்களை பண்ணினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு விசாரணைக்காரர்களை வைத்து பித்தோம் ராமசேஸ் பட்டணங்களை அங்கே கட்டுவித்தான். ஆனால் எவ்வளவாய் அவர்கள் ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவாய் இஸ்ரவேல் ஜனங்கள் பழகி பெருகினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியில நாம் ஒவ்வொருவரும் காணப்படுகிற நம்முடைய வாழ்க்கையை பூமியில் நாம் நம்பிக்கை வைத்திருக்கிற மிக யோசிப்புகளை போன்ற வேலைகள், தொழில்கள், ஐஸ்வர்யம், ஆஸ்திகள் ஒரு நாள் நம்மை விட்டு கடந்து சென்று விடலாம். வேலை ஸ்தலங்களில் நமக்கு உதவி செய்கிற அதிகாரிகள் மாறி மாறி நம்மை அறியாதவர்கள் கடந்து வந்து நம்மை ஒடுக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை பெருக செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஆபிரகாம் ஒருவராய் காணப்பட்ட வேளையில அவரை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக செய்த கர்த்தர் நாட்களில் உங்களையும் ஆசீர்வதித்து அவருக்கு பெருக செய்ய வல்லமுள்ள தேவனாய் காணப்படுகிறார். அது சபையினுடைய நாட்களில் தேவனுடைய ஜனங்கள் பெருகாதபடிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து எவ்வளவு பேசக்கூடாதபடிக்கு ஆசாரியர்களும் வேதபாரர்களும் பரிசேயர்களும் சதுசேயர்களும் அப்போஸ்தலர்களை பயமுறுத்தினார்கள். அப்போஸ்தலர்களை ஒடுக்கிறார்கள். பல விதங்களில் அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள். ஆனால் 3000 5000 என்று கர்த்தருடைய ஜனங்கள் பழுகி பெருகினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். மாத்திரமல்ல, தேவனுடைய வசனம் விருத்தி அடைந்து பெருகிட்டு என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் கூறுகிறது. திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாய் அதிகமாக சேர்க்கப்பட்டார்கள். இந்நாட்களில் நாகரிகங்கள் வளர்ந்த இந்நாட்களில் கூட அநேக நாடுகள் கர்த்தருடைய ஜனங்கள் ஒடுக்கப்பட்டு கொண்டுதான் காணப்படுகிறார்கள். பலவிதமான உபத்திரவங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். பல இடங்களிலும் சபைகள், திருச்சபைகள் அடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வைத்ததன் விசுவாசத்தின் பொருட்டு அநேகர் இன்றும் இரத்த சாட்சிகளாக மரிக்கிறார்கள், கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கோதுமை மணிகள் நிலத்தில் விழுந்து சாகும் பொழுது அது மிகுந்த பலனை கொடுக்கும் என்பது கர்த்தருடைய வார்த்தையாய் காணப்படுகிறது. ஆகையால் பரிசுத்தவான்களுடைய ஒவ்வொரு அந்த இரத்தத்தின் துளிகளும் பூமியில் சிந்தப்படுகிறதான பொழுது அது மிகுந்த அநேக ஜனங்களை கர்த்தரை கொண்டு வருகிறது என்பதை நாட்களை தேவனுடைய ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அதனால ஒடுக்கங்களையும் நெருக்கங்களையும் கண்டு ஒரு நாளும் சோர்ந்து போகாதவர்களாக, மனம் தளர்ந்து போகாதவர்களாக, கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை இன்னும் உறுதிப்படுத்திக் கொண்டவர்களாக அவருடைய முகத்தை மாத்திரம் பார்த்து கொண்டு அவருக்கென்ற தஞ்சமாய் வாழ்கின்றதான பொழுது கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதித்து நம்மையும் பெருக செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஒரு பக்கம் கிறிஸ்தவர்கள் ஒடுக்கப்பட்டாலும் மறுபக்கம் கிறிஸ்தவமானது இன்று வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இது பரிசுத்த ஆவியானுடைய கிரியையாய் காணப்படுகிறது, பரிசுத்த ஆவியானுடைய அந்த செயலாய் காணப்படுகிறது. எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கிறிஸ்துவை பின்பற்றி அவருக்கென்று வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருக்கென்று உண்மை உத்தவமாக பரிசுத்தமாக அவரை சரியான பாதைகளை பின்பற்றி கடந்து செல்கிறதான பொழுது பலவிதமான நெருக்கங்கள் வரலாம், உபத்திரவங்கள் வரலாம். ஆனாலும் அந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து ஆசீர்வதித்து அவர்களை பெருக செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். உபத்திரவத்தை கண்டு சோர்ந்து போகாதிருங்கள், மனம் தளர்ந்து போகாதிருங்கள்.
நம்பிக்கையோடு கூட கர்த்தர் வைத்ததான விசுவாசத்தை இன்னும் ஒவ்வொரு நாட்களும் பெருக்கினவர்களாக அவருக்கு அந்த வாழும்படியா தேவ சமூகத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்கள். தேவ கிருபை உங்கள் அனைவரும் இருப்பதாக. ஆமீன். செபிக்கலாமா? நேசிக்கிற அன்பு நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது பல விதத்திலும் ஒடுக்கப்பட்டார்கள், நெருக்கப்பட்டார்கள். ஆனாலும் அவர்கள் பழகி பெருகினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நாட்கள் கிறிஸ்துவம் பல விதங்களிலும் அவர்கள் ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அநேக ஜனங்கள் இன்னும் கிறிஸ்துவுக்காக மறித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் இயேசுவை அநேகர் ஏற்றுக்கொண்டு அநேகர் இன்று உமக்கண்டு வாழும்படியாக அநேகர் அர்ப்பணிக்கிறார்கள். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் ஆண்டவரை அநேகரை உமண்டை கூட்டி சேர்க்கத்தக்கதாய் அநேகரை ஜீவனுள்ள பாதைக்கு நேராக வழிநடக்க கூட்டி சேர்க்கிறவர்களாக தகப்பனின் நிறங்களை ஒவ்வொருவரும் மாற்றுவீராக. ஒருவேளை அனைவருடைய வாழ்க்கையில பலவிதமான நெருக்கங்கள் கடந்து வரலாம், பிரச்சனைகள் போராட்டங்கள் கடந்து வரலாம். அவைகள் மத்தியிலும் தேவன் பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறபடி நாம் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.